எவர் அழிக்க நினைத்தாலும் அழியா வரம் பெற்று என்றும் நிலைத்திருக்கும் என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நகையா. நான் பாரதி தமிழ் கல்வி கழகத்தில் 5ஆம் நிலை படிக்கிறேன். இங்கு நான் பேச வந்த தலைப்பு மனிதநேயம். மனிதநேயம் என்றால் என்ன? யாரென்றே அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்ணும் கசியுமாயின் அதுவே மனிதநேயம். பண்புடையார் பற்றுண்டு உலகம் அது என்றே பண்புக்கு மாய்வது மண் என்ற திருக்குறளில் மக்களிடம் இன்னும் மனிதநேயம் இருப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அமெரிக்காவின் சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற உலக மதங்கள் பாராளுமன்றத்தில் அனைவரையும் சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் உரையாற்றி உலக மக்களிடமே மனிதநேயத்தை எடுத்து உரைத்தார். யாரும் ஒரே யாவரும் கேளீர். அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் நம்ம சகோதர சகோதரிகள் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக எடுத்துரைத்து சென்றுள்ளார் கணியன் பூங்குன்றினார். வரலாற்றில் வாழ்ந்த சிபி சக்கரவர்த்தி புறாவிற்காக தன் உடலை தானம் செய்தார். பாரி மன்னன் முல்லைக்காக தேர் கொடுத்தார். பேக மன்னன் மயிலுக்காக போர்வை அளித்தார். மணி நீதி சோழன் ஒரு பசுவின் கன்றுக்காக தன் மகனையே தண்டித்தவன். இத்தகைய மன்னர்கள் நம் மனிதநேயத்திற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாவார்கள். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இயற்கை சீற்றங்கள் மற்றும் பேரழிவுகள் ஏற்படும் போது மற்ற பகுதிகளில் மக்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றனர். உதாரணமாக கொரோனா பெருந்தொற்றின் போது நம் பாரத நாட்டில் இருந்து விலைமதி பெற்ற உயிர் காக்கும் மருந்துகள் ஏழை எளிய நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் மனிதநேயத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். உலகில் ஒவ்வொரு மூலையிலும் மனிதநேயத்தோடு இருக்கும் ஒவ்வொருவரும் அவர்களின் செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மனிதன் இருக்கும் வரை மனிதநேயம் இருக்கும். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்ற அன்னை தெரசாவின் கூற்றுக்கு ஏற்ப நாம் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். மனிதநேயத்தோடு வாழ்வோம், மனிதம் போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.